ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெரோதா ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அந்த ஆப் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எப்படி பணம் ஆட் பண்ணுறது, வித்ட்ராவல் பண்ணுறது, இல்லை ஸ்டாக்ஸ் எப்படி வாங்குறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோமில் இருப்பீங்க. ஓகே, வாட்ச் லிஸ்ட் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டு பணம் எப்படி ஆட் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐக்கான் கொடுத்து ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்துடும், அக்கௌண்ட் பேஜ். இதில் கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இங்கே வந்து பணம் போடணும் அப்படின்னா ஆடு ஃபண்ட்ஸ், வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா வித்ட்ரா. ஆடு ஃபண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன அமௌண்ட், 1000 ரூபா 2000 ரூபா அமௌண்ட் அடிப்பீங்க. ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கனால அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து தான் பணம் வரப்போகுது. ஸோ பணம் 1000 ரூபா அடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டு நீங்கள் ஏதாவது யூபிஐ ஆப்பில் கண்டிப்பாக லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ கூகுள் பே, ஃபோன்பே, அந்த ஆப்பெல்லாம் கீழே லிஸ்ட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் யூபிஐ, கூகுள் பே, நெட் பேங்கிங். ஸோ என்ன மெத்தடில் பணம் போடணுமோ அதை கிளிக் பண்ணி பணம் வந்து பே பண்ணிக்கலாம். கூகுள் பே கொடுத்தீங்க அப்படின்னா ஆப் ஓப்பன் ஆகும். யூபிஐ பின்னை கொடுத்தீங்க அப்படின்னா பணம் வந்து சென்ட் ஆயிரும். உடனே இங்கே வந்து ஆட் ஆகிரும் பணம். வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னாலும் வித்ட்ரா கொடுங்க. வித்ட்ரா கொடுத்தோன்னே என்ன அமௌண்ட் வித்ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா? மேலே எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு காட்டும். அதை பார்த்துட்டு கீழே வித்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் அடிங்க. ஓகே, ரெகுலர் வித்ட்ராவல் பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ் ஆகும். இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் வந்துட்டு வேணும் அப்படின்னா இன்ஸ்டன்ட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் வரும், அமௌண்ட்டு, அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பணம் வந்து வித்ட்ராவல் ஆகிரும். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்து இப்போ ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் மறுபடியும் வாட்ச் லிஸ்ட் வந்துடுங்க. ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னா வாட்ச் லிஸ்ட்டில் இருக்க ஸ்டாக் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை மேலே சர்ச் இருக்கும், சர்ச்சில் போய்ட்டு என்ன ஸ்டாக் வேணுமோ அந்த ஸ்டாக் அடிங்க. நான் டாட்டா மோட்டார்ஸ் அடிக்கிறேன். ஸோ டாட்டா மோட்டார்ஸ் வந்து 2 தடவை வந்திருக்கும், பிஎஸ்சி, என்எஸ்சி. ஸோ 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது மார்க்கெட்டில், இந்தியாவில். ஸோ 2லேயும் வரும். ஸோ எதில் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பேஜ் வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபண்டமெண்டல்ஸ் கிளிக் பண்ணி எல்லாமே பார்த்துக்கலாம். பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ, ஆர்ஓஇ. ஓகேவா? ஸோ சார்ட்டில் 3 இயர்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு, ரெவென்யூ, ஃபினான்ஷியல் எல்லாமே மேலே வந்து கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கலாம். சரியா? இந்த மாதிரி பார்த்துக்கலாம். பை பண்ணணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா பை ஆர் செல். ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் செல் கொடுக்க போகிறீங்க. வாங்க போகிறீங்க அப்படின்னா பை கொடுக்க போகிறீங்க. கொடுத்தோன்னே ரெகுலரில் வாங்க போகிறீங்க. எவ்வளோ குவான்டிட்டி வாங்க போகிறீங்க, கரண்ட் ப்ரைஸ் வந்து மேலே ஓடிட்டுருக்கும், பார்த்துக்கலாம். ப்ரைஸை பார்த்துட்டு எவ்வளோ அமௌண்ட் போட்டிங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். 5 குவான்டிட்டி, 10 குவான்டிட்டி, 1000 குவான்டிட்டி, உங்கள் விருப்பம். நான் ஒரு 10 குவான்டிட்டி கொடுக்குறேன். கொடுத்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து அடிக்கணும். லிமிட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும், அந்த ப்ரைஸுக்கு வாங்குவோம் மேனுவலாக. மார்க்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் ஓடிட்டுருக்கோ அதுக்கு டேரெக்டாக வாங்கிடும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே லாங் டேர்ம் இருக்கும். ஸோ நீங்கள் லாங் டேர்ம் தான் நார்மலாக வாங்குவீங்க. ஏன்னா எக்விட்டி வாங்கும்போது, ஸ்டாக் வாங்கும்போது லாங் டேர்ம் தான் எடுப்போம். ஓகேவா? ஸோ லாங் டேர்ம் கொடுத்துருங்க. இன்ட்ராடே அப்படிங்கிறது இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது. ஸோ அதை விட்டுருங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்வைப் டு பை கொடுத்தீங்க அப்படின்னா பை ஆயிரும். ரொம்ப சிம்பிள். என்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படிங்கிறனால கேன்சல் ஆயிடுச்சு. பட் நீங்கள் அமௌண்ட்டை போட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பை ஆயிரும். ஓகேவா? பை பண்ணது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து இங்கே வந்து தெரியும். நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டாக் வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் வாங்குகிற ஸ்டாக் வந்து விழுந்துடும். இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து காட்டும் ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது நாள் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்ஸில் ஆட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ வாங்கின உடனே ஹோல்டிங்ஸில் வராது, பொசிஷனில் இருக்கும். சரியா? ஸோ இங்கே இருக்கும். இதை ஒருவேளை நீங்கள் விற்கணும் அப்படின்னா அந்த பேரை ஜஸ்ட்டு டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செல் வந்துடும். பார்த்தீங்கன்னா ஆட் ஆர் எக்ஸிட்னு வருது. அந்த எக்ஸிட் கொடுத்துட்டு எத்தனை குவான்டிட்டி விற்க போகிறீங்க, என்ன ப்ரைஸில் விற்க போகிறீங்கன்னு கொடுத்துட்டு கீழே ஸ்வைப் டு செல் கொடுக்க போகிறீங்க. இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா செல் ஆயிரும். அமௌண்ட் வந்துட்டு இந்த ப்ரொஃபைல் பேஜில் இந்த ஃபண்ட்ஸில் வந்து இங்கே வந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஏதாவது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ்னு ஒரு செகண்ட் பட்டன் இருக்கும், அதில் வந்து செக் பண்ணிக்கலாம். போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நீங்கள் வாங்கியிருக்க ஸ்டாக். அடுத்து பிட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஐபிஓ வந்துட்டு இந்த பிட்ஸ் பேஜில் பார்த்துக்கலாம். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஏதாச்சும் வருது, அதில் வந்து நம்ம எதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, இன்ட்ரெஸ்ட்டு வாங்கணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஐபிஓ அப்ளை பண்ணோன்னா ஐபிஓ வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்துடும். சரிங்களா?
என்ன ஐபிஓ அப்ளை பண்ணுற போகிறீங்களோ அதோட பேரை செக் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ண போகிறீங்க. எல்லா டேட்டாவும் செக் பண்ண போகிறீங்க. செக் பண்ணிட்டு அப்ளை கொடுப்பீங்க. அப்ளை கொடுத்துட்டு உங்கள் யூபிஐ ஐடியை வந்து மேலே அடிக்கணும். அடிச்சுட்டு குவான்டிட்டி வந்துடும். இல்லை மல்டிபிள் குவான்டிட்டி லாட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். எல்லாம் கொடுத்துட்டு யூபிஐ ஐடியை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் யூபிஐ ஐடி கொடுத்துருக்க அந்த பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் வரும். இந்த மாதிரி பணம் வந்து ஐபிஓ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து லாக் பண்ணி வச்சுக்குவாங்க. ஐபிஓ டைம் முடிஞ்சுன்னா அந்த அலாட்மெண்ட் டேட் அன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்னா அன்றைக்கி பணம் எடுத்துக்குவாங்க. அப்படி உங்களுக்கு அலாட்மெண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பணத்தை வந்து அன்லாக் பண்ணி விட்ருவாங்க. அந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஐபிஓ அப்ளை பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிரோதா ஆப்பில் பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஆப்பில். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஜிரோதா தனியாக ஒரு ஆப் வந்து வச்சுருக்கிறாங்க. அந்த ஆப் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிரோதா காயின். இதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பை வந்து அதில் வந்து டேரெக்டாக நான் மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஜிரோதா காயின் ஆப்பு. இதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் எடுத்துக்கலாம். இதில் அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஜிரோதா அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கலாம். இதுதான் ஹோம் பேஜ். இது ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு மட்டுமே அந்த ஆப்பை வந்து வச்சுருக்கிறாங்க. இதில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சர்ச் பட்டன் இருக்கும் ஹோம் பேஜில். இல்லாட்டி கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கவர்னு 3வது ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிருங்க. மேலே சர்ச் இருக்கும். சர்ச்சில் போயிட்டு என்ன ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அந்த ஃபண்டை சர்ச் பண்ணுங்கள். நான் மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்டை வந்து எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்துடும். அதோட என்ஏவி, கடைசி 3 வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்னு, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? கீழே வந்தீங்கன்னா என்னென்ன கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன செக்டார் கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஓகே அப்படின்னா நீங்கள் எஸ்ஐபியும் பண்ணலாம், பல்க் அமௌண்ட்டும் போடலாம். ஸோ 1 லட்சம் 5 லட்சம் பல்க் அமௌண்ட் வச்சுருக்கீங்க, ஒன் டைம் போட போகிறீங்க அப்படின்னா பை கொடுத்துட்டு அந்த அமௌண்ட் எவ்வளோ, 1 லட்சமோ 5 லட்சமோ அந்த அமௌண்ட் அடிக்க போகிறீங்க. என்ன ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இந்த மியூச்சுவல் ஃபண்டோட கரண்ட் ப்ரைஸு. என்ன பேமெண்ட் மெத்தடில் பண்ண போகிறீங்க, காயின் யூபிஐ வழியாக பண்ணுறீங்க, பேவையா எனி யூபிஐ ஆப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க யூபிஐ ஆப் எல்லாமே வரும். அதை வந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணி உங்கள் யூபிஐ பின்னை கொடுத்தீங்க அப்படின்னா பணம் ஆட் ஆயிரும். ஒரு 2 டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். அதை நீங்கள் ஹோல்டிங்ஸில் செக் பண்ணிக்கலாம். இல்லை எஸ்ஐபி பண்ண போகிறீங்க அப்படின்னா எஸ்ஐபி கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இனிஷியலாக இன்றைக்கி எவ்வளோ போட போகிறீங்க. ஏன்னா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அமௌண்ட் போடணும். அந்த அமௌண்ட் எவ்வளோ, 500 500. இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா மந்த்லி என்ன இன்ஸ்டால்மெண்ட் கட்ட போகிறீங்க அந்த அமௌண்ட் அடிக்கணும். அடிச்சுட்டு டேட் செலக்ட் பண்ணணும். மாதம் கட்டுறீங்களா, 5 நாளுக்கு ஒரு தடவையா, குவார்ட்டர்லியா, 3 மாதத்துக்கு ஒரு தடவையான்னு கொடுக்கணும். மந்த்லி கொடுத்துட்டு டேட் 1ஆம் தேதி 10ஆம் தேதி 5ஆம் தேதி அப்படிங்கிற டேட்டை கொடுத்துட்டு வருஷம் ஸ்டெப் அப் பண்ணணும். 10% அதிகப்படுத்தணும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு 12 மாதம் 1000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா அடுத்த 12 மாதம் வந்து 1100 கட்டுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ணணும் கட்டுற அமௌண்ட் அப்படின்னா அதையும் கொடுத்துக்கலாம். ஆட்டோ ஸ்டெப் அப் கொடுத்துட்டு கிரியேட் எஸ்ஐபி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். ஓகே கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு பணத்தை ஆட் பண்ணணும். ஸோ கூகுள் பே, ஃபோன்பே வழியாக கட்டிக்கலாம். பணத்தை கட்டினீங்க அப்படின்னா இது ஆக்டிவேட் ஆகிரும். சரியா? இது எங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னா ஹோமில் இருப்பீங்க. செகண்ட் பட்டன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேஜில் இங்கே வந்துடும். ஸோ இது என்னென்ன ஃபண்ட்ஸில் போட்டிருக்கீங்களோ எல்லாமே இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ரிடீம் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ரிடீம் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். பணம் வந்து இந்த உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துடும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.